இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவதற்கு திருமாவளவனைப் போல தமிழகத்தில் ஒருவருமே கிடையாது. ஸ்காலர் நான் திருப்பி சொல்லியிருக்கேன். அவர் லீடரை விட ஸ்காலராக தான் நான் பார்ப்பேன். ஏன் திரும்ப முதல்வர் கூடாது? விஜய் வருகை கன்ஃபார்ம், திருமா வருகை இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டது. திருமாவளவன் இந்த புத்தகத்தை வெளியிடுவதைத்தான் ஆதவர்ஜுன் விரும்பியிருப்பார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சிங்க. திருமா அவர்களை கோவில் யானையோடு ஒப்பிட்டு நான் பதிவு செய்திருந்தேன். அது விஜய் கூட அந்த ஸ்பேஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்குள்ள அவருக்கு என்ன தயக்கம்? ஸ்டாலினின் மனது வருத்தப்படும் என்பதை தவிர வேறு காரணம் இருக்கவே முடியாது. ஒருவேளை திருமா அவர்கள் விஜய் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த மேடையை ஷேர் பண்ணிக்கும் போது திமுகவை ஏதாவது விமர்சனம் பண்ணி பேசுனா திருமாவளவன் அவர்களுக்கு அது அவர் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைச்சிருப்பாங்களா? திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக திமுகவின் மேடை பேச்சாளர் சொல்லுங்க, பேசணும் என்னமா தப்பு? இன்னொன்று பேசாமே பேசுவார்னு எப்படிமா ஊக்கிறீங்க? மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்றத திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் இவர் பேசினாரு. நான் சும்மா தான் இருக்கேன், நீங்கள் தான் இப்போ ஆரம்பிச்சுட்டீங்க. மது விற்பனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கூட்டிட்டு போய் யாராவது மது ஒழிப்பு மாடம் நடத்துவாங்களா? அப்ப அந்த தைரியம் இருக்குல்ல இருந்துச்சு. நீ திமுக அன்னைக்கு கூட்டிருக்க கூடாது, அவருக்கு தைரியம் இல்லைன்றேன். கூட்டினாலும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கோரிக்கை வச்சு அது நம்ம பேசணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பைத்தியகாரத்தனமா இல்லை? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நீங்க மது ஒழிப்புக்கு கோரிக்கை வைக்கிறதுன்றது மாநில உரிமைகளை விட்டு கொடுப்பது. மது விற்கலாமா வேணாமான்றது அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அரசியலமைப்பு சாசனத்தில் இருக்கிறது மாநிலங்களின் உரிமை. ஒரு ஒரு அபத்தமான கோரிக்கை. இன்னும் சொல்ல போனோம்னா மேடையிலேயே தேவைப்பட்டா நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேருவோன்ற இண்டிகேஷனை திமுக அதிமுக 2 கட்சிக்கு கொடுங்க. முன்னாடி எங்களுக்கு வேறு வழி இல்லை, வைக்க வளைஞ்சு எடுத்துக்கிட்டு மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு புட்டுசந்துக்கு போயிட்டான். இன்றைக்கி விஜய் என்பவர் எங்களோடு இருக்கிறார்ன்றத இந்த 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 எண்ணத்தை திமுக அதிமுக 2 பேருக்கு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா 2 கட்சி மரியாதை நடத்துமா? ஏன் அந்த சான்ஸ் மிஸ் பண்ணுறீங்க? இதனால் தான் கோவில் யானையோடு ஒப்பிட்டேன். அவ்வளவு பலம் வாய்ந்த மிருகம் அது. என்ன பண்ணி வச்சிருக்காங்க? அதை சைக்கிளில் கட்டி போட்டு கிட்டத்தட்ட திரும்ப அந்த மாதிரின்றது வருத்தம் எனக்கு இருக்குது. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ சார். இப்போ வர 6th விகடன் சார்பாக ஒரு புக் ஃபங்க்ஷன் நடத்தப்படுது. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக் ஃபங்க்ஷன் அப்படின்றதுல விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கிறதா இருந்துச்சு. சடனாக நான் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா விஜய் அவர்களும் கலந்துக்க இருக்கிறதுனால தான் இப்படியான ஒரு முடிவை திரும்ப எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அஃபிஷியல் இன்விடேஷனை விகடன் வெளியிட்டு விட்டார்கள். அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விஜய் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார். விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் தான் அழைக்கப்பட்டார். இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரே திருமாவளவன் தான். ஏனென்றால் இந்த புத்தகம் அவரது கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுன் வெளியிடக்கூடிய புத்தகம். அவர் எழுதிய புத்தகம். விகடன் நிறுவனம் அதை வெளியிடுகிறது. ஆதவர்ஜுன் நிச்சயமாக இந்த புத்தகத்தை விஜய் வெளியிடுவதை விட அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட வேண்டும் என்பதைத்தான் ஆதவர்ஜுன் விரும்புவார். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் அந்த கட்சியில், மற்றவங்க கூட யாரும் இந்த மாதிரி பேசலை. ஆதவர்ஜுன் ஒருத்தர் தான் திருமா ஏன் முதல்வர் ஆகக்கூடாதுன்ற முதல் முறை அதை எழுப்பினார். ஞாபகம் இருக்குங்களா? ஏன் திருமா முதல்வர் ஆகக்கூடாது? திருமாவும் இதை பேசினார். 2015 நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு மாநாடு, தலித்துகளுக்கு அதிகாரம்னு ஒரு மாநாட்டில் பேசினார். அண்டு ஏங்க எல்லாரும் முதல்வர் ஆகும்போது ஏங்க திருமா ஏங்க முதல்வர் ஆகக்கூடாது, அவருக்கு என்னங்க தகுதி இல்லையான்ற இந்த பேச்சை சமீப காலங்களில் எழுப்பியதே திரு ஆதவர்ஜுன் அவர்கள் தான். ஸோ அவர் நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் இந்த புத்தகத்தை வெளியிடுவதைத்தான் ஆதவர்ஜுன் விரும்பியிருப்பார். இன்னொன்று, அந்த புத்தகம் இந்த மாதிரி வரப்போதுன்ற சமயத்திலே சொல்லிட்டாரு. திருமாவே சமீபத்தில் இந்த சர்ச்சையான போது திருமா அவர்களே வெளிப்படையாக இதை சொன்னார். இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சிங்க. இல்லைங்க, நீங்களும் விஜயம் சந்திக்க போகிறதா சொன்னாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சி. இப்போது சூழ்நிலை மாறி இருப்பதால் கலந்து கொள்வதா வேணாமா என்பதை நாங்கள் ஆலோசிச்சுட்டு முடிவு பண்ணுறோம் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார். இன்றைக்கி ஃபைனலைஸ் ஆகிடுச்சுங்க. விஜய் வருகை கன்ஃபார்மு, திருமா வருகை இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டு விட்டது. நான் என்னுடைய எக்ஸ் தளத்தில் கூட பதிவு செய்திருந்தேன். திருமா அவர்களை கோவில் யானையோடு ஒப்பிட்டு நான் பதிவு செய்திருந்தேன். அது திருமாவை புரிந்து கொள்வார். அது அவரை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அல்ல, அவர் மீது வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதையின் காரணமாகத்தான் நான் அப்படி எழுதியிருந்தேன் என்பதை திருமா புரிந்து கொள்வார். ஃபஸ்ட்டு விஷயம், இன்றைக்கி திரு அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவதற்கு திருமாவளவனைப் போல தமிழகத்தில் ஒருவருமே கிடையாது. தைரியமாக சொல்வேன்.
ஸ்காலர் திரும்ப நான் திருப்பி சொல்லியிருக்கேன், அவர் லீடரை விட ஸ்காலராக தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ டெப்த்தாக ஒரு சப்ஜெக்டில் குறிப்பாக அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கு நீ ஒருத்தரும் கிடையாது. அதாவது அம்பேத்கரை முழுமையாக உள்வாங்கியவர் திரும்ப. நான்லாம் பெரிய அளவில் நான் அம்பேத்கரை படிக்கிறதில்லை, மற்ற தலைவர்களை படித்திருக்கேன் வழி. அம்பேத்கர் சமீபத்தில் சிறையில் தான் அம்பேத்கரை பற்றி படிக்க நேர்ந்தது எனக்கு. அம்பேத்கரை பற்றி பெரிய அளவில் டெப்த்தாக படித்ததில்லை. அம்பேத்கரை பற்றி படிக்க ஆரம்பித்தோன்னே தான் அம்பேத்கரோட டெப்த்து சப்ஜெக்டில் எவ்வளோ அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் அம்பேத்கர் வந்து வெறுமனே ஒரு தலித் போராளியாகத்தான் நான் பார்க்கிறோம். அவரை போன்ற ஒரு எக்கனாமிஸ்ட்டை பார்க்க முடியாது. லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸோட கிராஜுவேட்டுங்க அவர். அண்டு அவரோட அந்த 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 புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா இதெல்லாம் இந்த அம்பேத்கர் ஆசையோடு எழுதிய புத்தகங்கள் எல்லாம் அவர் இறந்த பிறகுதான் புத்தகங்களாக வெளிவருகிறது. ரொம்ப வேதனையான விஷயம். அவருடைய வாழ்நாளில் அந்த புத்தகங்கள் வெளிவரவில்லை. எழுதி எல்லாம் மெனுஸ்கிரிப்டாக, இப்போ தானே டைப்ரைட்டர்லாம் மெனுஸ்கிரிப்டாக எல்லாம் இருக்குது, டைப்டு பேஜஸும் இருக்குது. சில புத்தகங்கள் அழிந்தே போய்விட்டன. அவர் எழுதிய அந்த அவரோட மேக்னம் ஓப்பஸ்ன்னு அதை சொல்லலாம். அம்பேத்கர் எழுதியதிலேயே மிகச்சிறந்த புத்தகம் புத்தா அண்டு தம்மா. அம்பேத்கர் வந்து நான் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவனாக பிறந்து விட்டேன், இறக்கும் போது நான் தாழ்த்தப்பட்டவனாக இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப விரிவாக அவர் அதை பற்றி எழுதியிருக்காரு. இதன் காரணமாக திரு அம்பேத்கர் அவர்கள் எல்லா மதங்களையும் டீப்பாக ஆராய்கிறாரு. அவர் வெறுமனே நம்ம இப்படி தானே பார்க்குறோம், அவரோட ரிசர்ச் அண்ட் டெப்த்தை பார்க்குறோம். எல்லா மதங்களையும் டீப்பாக ஆராய்கிறார். ஆராய்ந்து இருப்பதில் சிறந்தது பௌத்தம் என்று தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தத்தை அவர் தழுவினார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்காலரை பற்றி பேசுறதுக்கு அவரை உள்வாங்கிய திருமாவளவனை விட சிறந்த தலைவர்கள் இருக்கவே முடியாது. அதனால தான் ஆதவர்ஜுன் அண்ணன் நீங்கள் வாங்கினேன்னு கூப்பிட்டுருப்பார். ஒத்துக்கிட்டார். இப்போ திருமாவுக்கு என்ன சங்கடம்? விஜய் அந்த நிகழ்ச்சிக்கு வேட நிறுவனம் அழைக்குது. அதை ஒன்றும் மறுக்க போகிறதில்ல. இன்னொன்று அந்த புக்குக்கு பப்ளிசிட்டி தானே, நல்ல விஷயம் தானே. இன்னொன்று இது விஜய் வெளியிடுவதை விட திருமா அவர்கள் வெளியிட்டாதான் அதோட மதிப்பு கூடும். இந்த விஜய் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுவதும் பொருத்தம் என்றே நான் பார்க்கிறேன். என்ன காரணம் என்றால், சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவர்களின் பதாகைகளில் அம்பேத்கர் படத்தை வைக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிறது. அவருக்கு அடுத்தபடியாக கட்சி தொடங்கும் போதே அம்பேத்கர் படத்தோடு கட்சியை தொடங்குபவர் யார் என்றால் திரு விஜய் அவர்கள். ஸோ அம்பேத்கர் இன்னும் பெருவாரியான மக்களை சென்று சேர வேண்டும். ஸோ விஜய் அவர்கள் வெளியிடுவது இந்த புத்தகத்துக்கான புகழை அதிகரிக்கும் என்பதால் விஜய் அவர்களும் திருமாவர்களும் ஒன்றாக மேடையில் தோன்றுவது எல்லா வகைகளிலும் நல்லது. ஸோ இப்போ இது பின்னால் ஏற்பட்ட டெவலப்மெண்ட்னு இதை வச்சுக்கலாம், பின்னாடி சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட்னு இதை வச்சுக்கலாம். விஜய் வர்றாரு. இப்போ என்ன பிரச்சனை? விஜய் அவர்கள் திமுகவை விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். இதனால் என்னங்க பிரச்சனை? பேசிட்டு போகிறாரு. அவரோட நிலைப்பாடு. ஒருவேளை வந்து திருமா அவர்கள் விஜய் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த மேடையை ஷேர் பண்ணிக்கும் போது திமுகவை ஏதாவது விமர்சனம் பண்ணி பேசுனா திருமாவளவன் அவர்களுக்கு அது அவர் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்னு நினச்சிருப்பாங்களா? ரொம்ப அழகாக கேட்டீங்க மாலதி. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரா திமுகவின் மேடை பேச்சாளரா? சொல்லுங்க. பேசிட்டு போட்டோம். திருமாவளவன் அவர்களே திமுக விமர்சிக்கலையா? கரெக்டாக வந்தீங்க. நான் சொல்கிறேன். திருமாவளவன் முதல் முறையாக எப்போமா எந்த கட்சியோட கூட்டணி வச்சுமா எம்எல்ஏ ஆனார்? தமிழ் மாநில காங்கிரஸ். அதிமுகவா? தோத்துட்டார். அப்போ அதுக்கப்புறம் அதிமுக மங்களூர்னு நினைக்கிறேன். 2001 நினைக்கிறேன். மங்களூர் 2006. கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. 2006. அப்போது எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. இலவச வண்ண தொலைக்காட்சின்னு சொல்லி தான் திமுக 2006 ஆட்சிக்கு வருது. வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு போர்ட்டபிள் டிவி கொடுத்தாங்க இல்லையா? சின்ன டிவி கொடுத்தாங்க. திருமாவளவன் சொன்ன விமர்சனம் எனக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக நினைவு இருக்குது. பெரிய டிவி கொடுப்பார்கள் என்று நினைத்தோம், கையகலத அளவுக்கு ஒரு டிவியை கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள்னு கலைஞரை விமர்சனம் செய்தவர். பின்னாளில் தான் நடுவில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது தான் அவர் திமுக பக்கம் வருகிறார். ஒரு கட்சியோடு தேர்தலில் கூட்டணி வைப்பதனாலேயே அந்த கட்சிக்கு நீங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டீர்கள் என்று பொருள் அல்லவே. அது திமுக மேடையம்மா? நல்லா தான் கேட்டீங்க நீங்கள். எப்படிங்க அவர் விமர்சனம் பண்ணி பேசிட்டா? இன்னொன்று, பேசாமே பேசுவார்னு எப்படிம்மா ஊகிக்கிறீங்க? பேசுனா பேசட்டுமேம்மா, மறுத்து பேசுங்கம்மா. ஜெயகாந்தனை போல் தந்தை பெரியாரை எதிர்த்தவர்கள் கிடையாது. பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுறது பூரா தப்புங்கன்றார். உங்களுக்கு புராண இதிகாசங்களை பற்றி என்ன தெரியும்? அவை மகத்துவம் மிக்கவை, இந்திய பண்பாடுன்னு நேராக பேசியிருக்காரு. தம்பி யார்? பிராமணாலா அப்படின்னு பெரியார் கூப்பிட்டு பேசினார். அதுதான் துணிவு. அப்படி இருக்க வேண்டும். பேசிட்டு ஜனநாயக நாடு தானேம்மா, பேசிட்டோம், என்னம்மா தப்பு? எனக்கு வட தமிழகத்தில் சமபலத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி தொடர்ந்து என்னிடம் இருக்கிறது.
திருமாவளவன் அவர்கள் தான் முதல் முறையாக பறையர் சமூகத்துக்கு அடையாளம் பெற்று தந்தவர். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி உதிரியா ட்ரீட் பண்ணுவாங்க, கரெக்டா? இல்லை, அதுக்காக வந்து அந்த கட்சி வளர்றதுக்காக ஒரு தொடக்க கால இந்த 2000 தொடக்கல் 90களில் வந்து அவர் இழந்த இழப்புகள் வந்து 80களிலே இருந்தே இல்லையோ, அப்பெல்லாம் தேர்தல் அரசியல பங்கெடுக்க மாட்டார். மூப்பனர் தான் முத கூட்டு வர்றாரு. தலித்துகளுக்கு அதிகாரம் அடங்கமறு அத்துமீறுன்ற முழக்கத்தோடு தான் வந்தார். தேர்தல் பாதை திருடல் பாதை என்று பேசியவர் திருமாவளவன் இல்லைங்களா? எப்படி மாறி இருக்கார் பாருங்க. தேர்தலே வேணான்னு தூக்கி போட்ட அமைப்பு சேர்ந்தவர் தானே நீங்க. இன்னைக்கு தேர்தல்ன்றது ஒரு அதிகாரம், தலித்துகளுக்கு அதிகாரம் கிடைக்காது ஒரு வழி, அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களுக்கு வழியே இல்லை. திரும்ப நிறைய முறை நியாயப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. கூட்டணி மாறுறத நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. கூட்டணி மாறினா தாங்க எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். அதிகாரம் கிடைக்கலன்னா நாங்கள் போய் பாராளுமன்றத்திலேயோ சட்டப்பேரவையிலேயோ தலித்துகளோட இஷ்யூவை நாங்கள் பேச முடியாது. தெருமுனைகளில் முடங்கி கொண்டு தான் இருக்க வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம்னா அப்போ மாறுறதுல உங்களுக்கு என்னங்க டிஃபிகல்ட்டி? இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, கூட்டணி பேச வேண்டும் என்றால் தைலாபுரம் சென்று மருத்துவர் ஐயாவை சந்திக்கிறாங்களா இல்லையம்மா? என்னைக்காவது ஐயா போயிருக்காரா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க தான் போவாங்க. ஏன்னா அவர் தனது பலத்தை நிரூபித்து விட்டார். 1991 ஒற்றை எம்எல்ஏவோடு தொடங்கிய கட்சி தானே பாட்டாளி மக்கள் கட்சி. 2001 நினைக்கிறேன் 20 எம்எல்ஏ எப்படி அவங்க வந்தாங்க? தனது அமைப்பை முன்னேற்ற வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை ஒரு வலுவான கட்சியாக உருவாக்க வேண்டும், நாங்கள் கை காட்டுபவர்கள் தான் தமிழகத்தை ஆள முடியும்ன்றதை அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? எங்கள் துணை இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அது விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்மையா இல்லையா? வட தமிழகத்தில் அவங்க துணை இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியுமா? யாராவது முடியாது. ஒன்று பிஎம்கே இல்லைன்னா விசிகே, இது வேணும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியிலிருந்து விலகிவிட்டால் திமுகவோட கதி என்னப்பா? ஜெயிச்சிருவாங்களாப்பா? சொல்லுப்பா. இன்னைக்கு கூட்டணி விஷயம் பேசுவோம்ப்பா. விசிகே மட்டும் வெளில வந்துருச்சு. என் விசிகே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல, விசிகே வெளியில் வந்துருச்சு. இருக்கிற கட்சியோட ஜெயிச்சிருவாங்களா அவங்க? திமுக ஆட்சி அமைச்சிருமா? இல்லை சார். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இது 2000 தொடக்கத்தில் இல்லை 90களில் பண்ணியிருந்தா திமுக வெற்றி பெற்றிருப்பாங்க. இப்போ திருமாவளவனால் வந்து அந்த சமூகம், பறையர் சமூகமே வந்து கொஞ்சம் பொலிட்டிசைஸ் ஆயிருக்காங்க. இது நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர்களை அரசியல் மயப்படுத்துவதில் திருமாவளவன் 90களில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் அப்படி பண்ணாரு. அந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து அப்படி பண்ணாரு. திருமாவளவன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலமாக பறையர்களுக்கு வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அப்ப நாளைக்கே வந்து திருமாவளவன் திமுக கொண்டு போனா அப்ப எங்க என்ன உரசல்? இப்போ எங்கள் சமூகத்தை, எங்கள் தலைவரை நீங்கள் தப்பாக பேசுங்க, அந்த சமூக மக்கள், அந்த சமூக இளைஞர்கள் அப்படி தானே பார்ப்பாங்க. ஸோ வந்து ஒரு உதிரிகளாக இருந்த பறையர் சமூக மக்களை எந்த கட்சியும் அவங்கள ஒரு மதித்து இப்போ எளிமையாக சொல்ல போனால் வன்னியர் சமூக மக்களை பார்த்து ஒரு மரியாதையோடு ஏன் அணுகுகிறார்கள் என்றால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதற்கு காரணம். அதுபோல் பறையர் சமூக மக்களுக்கு இன்று மரியாதை கிடைத்திருக்கிறது என்றால் திருமாவளவன் தான் காரணம். அப்போ அந்த சக்தியை, அந்த மக்களுக்கு அதிகாரம் கிடைப்பதற்காக நீங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது? என்ன உங்களுக்கு காலத்துக்கும் வந்து பட்டம் எழுதி கொடுத்துருக்கீங்களா? அந்த காலத்தில் ராஜாவுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி பட்டம் எழுதி கொடுத்துருக்கீங்களா திமுகவுக்கு? தேர்தல் அரசியல். அவர்கள் தான் உங்களை நம்பி இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை நம்பி இல்லை. அது ஒரு புறம் வைப்போம். இது ஒரு புத்தக வெளியீட்டு விழா. ஆனால் இந்த புத்தகத்தோட இன்னொரு சிறப்பம்சமாக நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போது நீங்களே குறிப்பிட்டீங்க, இது ஒரு அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு ஜாதியுடைய தலைவர், அவங்களுக்கான தலைவர் அப்படின்னு பொதுவாக மக்கள் மனசில் இருக்கும்போது, இவங்க விஜய் அவருடைய ஆடியன்ஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, ரொம்ப இளைஞர்கள். ஸோ புக்கோட பேரை எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் தான் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ரீச் இருக்கும் அதையும் புரிஞ்சுக்கிட்டு திருமாவளவன் அதுக்கு போயிருக்கணும்ன்றேன். அம்பேத்கரை எல்லோருக்குமான தலைவர்ன்றதை இவரை விட பேசுறதுக்கு யார் இருக்கா? அற்புதமான வாய்ப்பு. காலத்துக்கும் அது இணையதளத்தில் திருமாவளவனோட ஸ்பீச்சு பதிவாகி இருக்கும். நீங்கள் சொன்னதையே பேசியிருக்கணும். அங்கே இவர் தலித்துக்கான தலைவராக பார்க்குறீங்க. இல்லை, அனைவருக்குமான தலைவர், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பதை அங்கே அவர் பேசியிருக்க வேண்டும். விஜய் வந்து நீங்க சொன்னது மாதிரி வச்சுக்கிற மாதிரி விஜய் ஹெல்ப்பா எடுத்துக்கோங்களேன். ஹெல்ப்பா எடுத்துட்டு மக்கள் கிட்ட, அதிக மக்கள் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு அவரை நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படிதான் பயன்படுத்தி இருக்கணும். அம்பேத்கரை இன்னும் அத்தனை தரப்பிலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த மேடையை பயன்படுத்தி இருக்கணும். விஜய் வந்து மேடையில் அம்பேத்கர் படத்தை எப்படி வைத்திருக்கிறார், அதே போல் அம்பேத்கரை வீதிகளுக்கு, வீடுகளுக்கு கொண்டு சேர்வதற்கு தம்பி விஜய் உதவ வேண்டும்னு திரும்ப பேசியிருந்தாருன்னா திரும்ப ஒரு பெரிய லீடராக உயர்ந்திருப்பார். அண்ட் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, விஜய் வந்து திமுக விமர்சனம் பண்ணியிருந்தா இந்த கட்சி ஏமாத்துது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, ஃபஸ்ட்டு அது வந்து புத்தக வெளியீட்டு விழா, அம்பேத்கரை பற்றிய நிகழ்ச்சி. அங்கே விஜய் அப்படி பேச மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பேசுகிறாருன்னு வச்சுக்கோமேம்மா, இருக்கட்டும். இன்று அவர் திரும்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டையும் அந்த மேடையில் சொல்லியிருக்கலாம் தானே. இன்றைக்கு பாசிச பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுக என்பது ஒரு கருவி. அதனால்தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிக்கிறோம். இந்தியா கூட்டணி உருவாக்கியதில் நான் ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கிறேன். திமுக எப்போது பாஜக எதிர்ப்பிலிருந்து தடமாறுகிறதோ அப்போது இந்த திருமாவளவன் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வர தயங்க மாட்டான்றது மேடையில் சொன்னால் முடிஞ்சு போச்சா? பதறீங்க.
நடுவில் வந்து மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்றத திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் இவர் பேசினார். ஒரு நாளில் அப்படி ஒரு ஃபயர் விட்டாங்க. அது வந்து வேற மாதிரியான ஒரு பீப்புள் கிட்ட ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துச்சு. ஆனால் அந்த 24 மணி நேரத்தில் அப்படியே டோட்டலாக அது பேக் ஃபயர் ஆகி அவர் பல்ட்டி அடிச்சு ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்து இந்த கூட்டணி உடஞ்சிரும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே வந்து நோஸ்கட் மாதிரி அது மாதிரி ஏதோ பேசியிருந்தார். நான் சும்மா தான் இருந்தேன், நீங்கள் தான் இப்போ ஆரம்பிச்சு விட்டீங்க. மது விற்பனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கூட்டிட்டு போய் யாராவது மது ஒழிப்பு மாடம் நடத்துவாங்களா? அப்ப அந்த தைரியம் இருக்குல்ல இருந்துச்சு. நீங்க திமுக அன்னைக்கு கூட்டிருக்க கூடாது, அவருக்கு தைரியம் இல்லைன்றேன். திமுக கூட்டத்தாலும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கோரிக்கை வச்சு அதனால ஏற்றுக்க முடியும். அது நம்ம பேசணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் வேற சேனலில் பேசினேன். நான் பைத்தியகாரத்தனமா இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து நீங்கள் மது ஒழிப்புக்குன்ட்டு கோரிக்கை வைக்கிறதுன்றது மாநில உரிமைகளை விட்டு கொடுப்பது. மது விற்கலாமா வேணாமான்றது அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அரசியலமைப்பு சாசனத்தில் இருக்கிறது மாநிலங்களின் உரிமை. 50,000 கோடிமா வருவாய் இன்னைக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படிமா தூக்கி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க முடியும்? திருமாவோட கோரிக்கை அடிப்படையிலே தப்பு, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. அது மதுக்கு ஜிஎஸ்டி கூட இல்லை. ஆமா, அது கூட கொண்டு வரல. சமமாயிடும், வரி குறைஞ்சிரும். ஸோ கிட்டத்தட்ட மத்திய அரசு மது ஒழிப்புக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றது மாநில உரிமைகளை விட்டு தருவது. ஒரு ஒரு அபத்தமான கோரிக்கை. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணா என் ஸ்டேட்ல மது இருக்கணுமா வேணாமாட்டது நம்ம தான் முடிவு பண்ணோம். 50,000 கோடி வருவாய்ப்பா தூக்கி கொடுத்துட்றதாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கூட்டு வந்து ஆர்எஸ் பாரதியை கூட்டு வந்து மது ஒழிப்பு போராட்டம் நடத்தலாமா? நீங்க அதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம்ல. இப்போ அதிமுக பொதுவாக வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணி வைக்கிறாருன்னு வைங்களேன், ஒன்று திமுக அதிமுக தான். விஜய் கூட அந்த ஸ்பேஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்குள்ள அவருக்கு என்ன தயக்கம்? இது உள்ளபடியே எனக்கும் இது என்ன தயக்கம்னு கேட்டிங்கம்மா சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். ஒரே தயக்கம், ஸ்டாலினின் மனது வருத்தப்படும் என்பதை தவிர வேறு காரணம் இருக்கவே முடியாது. எப்படி கூப்பிட்டு திரும்ப ஆஃப் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். சிஎம் வருத்தப்படுறாரு, ஃபோனை போட்டு கொடுக்குறது. அப்புறம் இவர் இந்த சினிமா விமர்சனம்லாம் பேசுவார்ல, கிளைமேக்ஸில் கண்ணு கலங்கிட்டேன், அதே மாதிரி கண்ணு கலங்குவார். நீங்கள் அங்கே போகிறேன்னு சொன்னீங்களாமே, கண்ணு கலங்கிட்டேன்னா கண்ணெல்லாம் கலங்காதீங்க, தொடச்சிக்குங்க, நான் கூட்டணி விட்டு போகலன்னு சொல்லி உட்காந்துறாரு. இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா சார்? ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேமுதிக எல்லாரும் ஒரு இனிஷியேட் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து கூட்டணியை விட்டு இன்னொரு கூட்டணிக்கு போகிறது அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அப்படி என்ன ஸ்பெஷல் ஸ்டாலின் அவர்களோட மனசு வருத்தப்பட்டால் அந்த அளவுக்கு இவங்களுக்கு என்ன அதில் சிக்கல் இருக்கு? எனக்கும் அதுதான் புரியல. அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு கட்சி, புரியுதுங்களா? ரொம்ப கலைஞரும் இதை சொல்லுவாங்க, ஜெயலலிதாவும் இதை சொல்லுவாங்க, மற்ற தலைவர்களும் சொல்லணும். தேர்தல் சமயத்தில் தாங்க கூட்டணிலாம் முடிவு பண்ணுவோம். அதெல்லாம் அப்புறம் எதுக்கு நான் கேட்குறேன், எதுக்கு தனியாக கட்சி நடத்துறீங்க? திமுக கொள்கை தான் எங்கள் கொள்கை, நாங்கள் ஆஃபீஸை மாற்றிட்டு போய் அறிவாலயத்தில் வச்சுருவோன்ட்டு ஒரு ரூம் கொடுங்கன்ட்டு போய் உட்காந்துருக்க வேண்டி தானே. எதுக்கு தனியாக கட்சி நடத்துறீங்க? உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல. இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் கூட்டணி திமுக விட்டு வெளியில் அவங்க கழுத்தை பிடிச்சி தரலாம் வெளில போக மாட்டேன்னு உட்காந்துருக்கீங்களே, அந்த தலித்துகளில் எத்தனை பேர் திமுகவில் பதவியில் இருக்கிறார்கள்ன்றதை யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? செங்கல்பட்டு பக்கத்துல ஏதோ ஒரு மாவட்டத்தில்ப்பா ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்ட் திமுக காலியாக இருக்குது. இன்னொரு தலித்துக்கு கொடுக்கணுன்றதுக்காக பதவியை காலியாக வச்சுருக்காங்கய்யா. 68 மாவட்ட செயலாளர், 64 நினைக்கிறேன், 64 மாவட்ட செயலாளர்களில் 2 பேர் தான் தலித்து திமுகவில். அது உங்களுக்கு உறுத்தலையா திருமாவுக்கு? குறைஞ்சபட்சம் விஜய் எடுத்த உடனே அம்பேத்கர் படத்தை தூக்கிட்டு வர நீங்கள் மகிழ வேண்டாம்? ஒரு உத்தரப்பிரதேசத்தில் 2017 2007 நினைக்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதல்வராகும் போது ஏன் இங்கே ஒரு தலித் முதல்வராக கூடாதுன்றது தானே திருமாவளவனோட நோக்கமாக இருக்கணும். அதற்கு தம்பி விஜய் உதவினால் அவரோடு சேர்ந்து பயணிக்க நான் இந்த திருமாவளவன் தயாராக இருக்கிறான்றது தானே மேடையில் பேசியிருக்கணும். பதறாரு. ஒரு நிகழ்ச்சியே கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிறது, அதுவும் அவரோட கட்சியின் பொதுச் செயலாளரின் புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கிறேன்னு சொல்றது திருமா போன்ற தலைவருக்கு அழகா? இதனால் தான் கோவில் யானையோடு ஒப்பிட்டேன். அவ்வளவு பலம் வாய்ந்த மிருகம் அது. என்ன பண்ணி வச்சிருக்காரு சங்கிலியில் கட்டி போட்டு? கிட்டத்தட்ட திரும்ப அந்த மாதிரின்றது வருத்தம் எனக்கு இருக்கு. அந்த பலம் வந்து ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நிச்சயமாக திமுகன்ற ஒரு கட்சியை விட்டுட்டு அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆதவ அர்ஜுனுக்கு வந்து எங்கேருந்து ஓட் ஷேர் ஆயிருக்கு, எப்படி திமுக வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே போல் வந்து கொஞ்ச காலமாக வந்து திருமாவளவன் அவர்களோட அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா எப்படி இருக்குன்னா, அவர் பேசுறது தான் நாங்கள் ஒரு புது நீரோட்டத்துக்கு வரோம், என் கட்சிக்கு எல்லாமே வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ எதிர்காலத்தில் வந்து தனக்கு அது வசதியாக அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அவரும் ஆதவ அர்ஜுனும் அவர்களுக்கு ஒரு பொருளாதார வசதி படைத்தவர். அவர் எவ்வளோ வேணால் பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணுவார். நாளைக்கு வந்து அவரே கூட கட்சி தலைமைக்கு போகலாம். அதுக்காக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ திருமாவளவன் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போகல, அது எப்படி உங்களுக்கு செட்பேக் ஆமைனா, விஜய் போகிறாரு. அப்போது தலித் இளைஞர்கள், கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையுள்ளவர்கள் எப்படி பார்ப்பாங்க? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அந்த இடத்த வந்து விஜய் நிரப்புறாரோ, திருமாவளவன் இடத்த வந்து விஜய் நிரப்புறாரோ,
ஆக்சுவலாக தலித் அரசியலை தலித் பேசுறதை விட ஒரு பொதுவான ஆட் பேசினா தான் வந்து பியூட்டிஃபுல். பொதுவாக பேசினா அது ரீச் ஆகும். இப்போ பெரியார் இருக்காரு, பெரியார் பேசினார், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்து உத்தரப்பிரதேசில் வந்து மாயாவதி கூட ஒருத்தர் இருந்தாங்க, கன்ஷிராம் அவர்கள் பேசினார். அதனால தான் அது எடுபட்டது. இங்கேயும் வந்து விஜய் அவர் பேசினார்னா இங்கே இருக்கிற திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிற கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குது, அவர் பின்பற்றி சில இளைஞர் வர்றாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்கள் மீது வந்து நம்பிக்கை இழந்துவார்கள். அந்த இடத்த விஜய் பிடிச்சிருவார். திருமாவளவனை தாண்டி அம்பேத்கரை வந்து விஜய் அவர்கள் தூக்கி பிடிக்கிறாரு. இந்த புத்தக வெளியீட்டு விழாவும் அதுக்கு வந்து ஒரு வழிகோலாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னதை நான் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்கிறேன். நான் ஒரு தலித் இளைஞன், வட தமிழகத்தை சேர்ந்த ஒரு பறையர் சமூகத்து இளைஞன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை நிராகரிச்சுட்டு அவர் போகிறாரு. ஆனால் அம்பேத்கரை புகழ்ந்து பேசுறதுக்கு விஜய் வராரு. அப்படிங்கும்போது எனக்கு திருமா பெரிய தலைவராக தெரிவாரா, விஜய் பெரிய தலைவராக தெரிவாரா? நீங்கள் சொன்னீங்க தலித்துகளின் விடுதலை, தலித்துகளின் நலன் குறித்து தலித்துகள் பேசுவதை விட தலித் அல்லாதோர் பேசுவது இன்னும் சிறப்பு அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. கலைஞர், பெரியார், இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களே எடுத்துங்களேன், அண்ணா, அவங்க எல்லாம் சாதி மறுப்பு பேசினாங்க. ஆனால் மக்கள் வந்து ஒரு எந்த தலித் மக்கள், குறிப்பாக தலித் மக்கள், பறையர் மக்கள், லைக் அந்த சமூக மக்கள் எப்படின்னா யார் வந்து தங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் ஓட்டு போட்டாங்க, ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க, அவ்வளோதான் பாஸ். அப்போ இன்னும் இவர்களை அத்தனை பேரையும் இன்னும் நீங்கள் சொன்னது போல தலித் அல்லாதோரை எல்லாம் தலித் நலன்களுக்காக பேச வைப்பது தானே இப்போ திருமாவோட சிறப்பு. அதுதானே பண்ணணும் அவரு. அதுதானே திருமாவோட ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லை வந்து ப்ரூவ் பண்ணுறது. அதுதான் நீங்கள் சொன்னது போல திருமா பாரியா விஜய் வராருன்றதுக்கு அம்பேத்கர் புக்கு போய் புறக்கணிச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் நாளை விஜய் பின்னால் செல்ல மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இன்னும் நான் இந்த இடத்துல கேட்க விரும்புகிறேன். ஏன் மக்களவை தேர்தலில் ஒரு பொது தொகுதியை கொடுக்க மாட்டேங்குது திமுக? நேர்ந்துட்ருக்கா? ஏன் விடுதலை சிறுத்தைகள் ரிசர்வ் தொகுதியில் தான் நிற்கணுமா? ஜெயிக்க மாட்டாங்க? மனசு வர மாட்டேங்குது தானே? அது ஏன் திருமாவுக்கு உறுத்தல? நாளைக்கு விஜய் இது ஒரு உதாரணத்துக்கு ஹைப்போத்தட்டிக்கலாக நம்ம பேசுவோம். நாளைக்கு விஜயும் திருமாவும் கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுட்டு விடுதலை சிறுத்தைகளை பொது தொகுதியில் அதிக அளவில் நிற்க வைத்தால் இது ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்குமா வகுக்காதப்பா? வகுக்கும். விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு கட்சி கூட சேர்த்துக்கிறது. ஏன்பா அந்த ரிசர்வ் பூரா தள்ளி விட அவனுக்கு இப்படி தானே வச்சுருக்கீங்க நீங்கள்? ஏன் ஒரு பொது தொகுதி கொடுத்தா என்ன? கரெக்டாக ரிசர்வ் பார்த்து அவங்க கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கே ரிசர்வ் தொகுதி என்ன? அதனால தானே பெரம்பலூரை, சொந்த மாவட்டமான பெரம்பலூரை விட்டு நீலகிரிக்கு ஆராசாவை அனுப்புனதுக்கான காரணம் என்ன? மாறிடுச்சு ரிசர்வ் தொகுதி. என்ன ஊட்டிக்காரர் அவரு ஆராசா? இது அவங்க கூட இருந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு திருமா வந்து ஒரு பலம் வாய்ந்த தலைவர். ஆனால் இப்படிப்பட்ட முடிவை எடுத்ததன் மூலமாக திருமா தனது பலத்தை இழக்கிறார்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். அவர் ரொம்ப அழகாக இல்லையே சொன்ன அப்படி. அந்த தலித் இளைஞர்கள், குறிப்பாக பறையர் சமூகத்து இளைஞர்கள் திருமா அவர்களின் இந்த முடிவை பார்த்துவிட்டு நிச்சயமாக நாளைக்கு அம்பேத்கரை யார் பேசுகிறாரு, எங்களுக்காக யார் பேசுகிறாரு, அவங்க பின்னாடி தான் இருக்கிறது நியாயம் இல்லையா? திருமாவே பேசினாலும் அம்பேத்கரை பற்றி அவர் யார் கூட இருக்காருன்னு பார்ப்பாங்க. நேச்சுரலி அவங்க தலித்துகளை எப்படி நடத்துகிற கட்சின்றதையும் பார்ப்பாங்களா இல்லையா? அவங்க திருமாவை எப்படி நடத்துகிறாங்க அதை பார்ப்பாங்க. எக்ஸாக்ட்லி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த முந்தா நாள் பார்த்தியாப்பா அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில், உதயநிதி பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அந்த விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ பாலாஜி எம்எல்ஏப்பான்னு சொல்கிறார், உள்ள விட மாட்டாங்க. இன்னொன்று இவங்க அப்படின்னு நீ போய் வாழ்த்து சொல்லணும். நான் கேட்குறேன், என்ன அந்த போய் அந்த வந்து கொஞ்சம் கேட்க திங்கலைன்னா செத்து போயிருவீங்களா? அப்படி போய் நிற்கிறீங்க, போலீஸ் பிடிச்சி தள்ளுதுப்பா, பர்மிஷன் இல்லை சார், உள்ள ஓட முடியாது சார்ன்னு. இதையெல்லாம் கூட்டணியில் நீங்கள் இவ்வளோ விசுவாசமாக இருந்தும் உங்கள் கட்சி எம்எல்ஏக்களை எப்படி நடத்துறாதுங்க? அது கூட வாங்க உங்களுக்கு கோபம் வரவில்லை. அதனால தான் எனக்கு உள்ளபடியே இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்காதது. இன்னொன்று, அம்பேத்கரை வீடு வீடாக கொண்டு செல்வதற்கு இந்த இது உதவுமா? நீங்கள் சொன்னது மாதிரி விஜயை வச்சு பேச வச்சு அம்பேத்கரை படிக்கணும்னு நானே சொன்னேன். ரொம்ப லேட்டாக படித்தேன்ட்டு. அம்பேத்கரை எல்லாரையும் படிக்க வைக்கிறது பலருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அம்பேத்கர் போன்ற ஒரு ஸ்காலர் தமிழ் மக்கள் நீங்கள் சொன்னது மாதிரி பல பேர் அம்பேத்கர் தலித் தலைவராக தான் பார்க்குறாங்க. அம்பேத்கர் ஃபோட்டோவா இதுப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அனைவருக்குமான தலைவர், எல்லோருக்குமான தலைவர்ன்றது உணர்த்துறதுக்கு, அதுவும் விஜயை வச்சு உணர்த்துறதுன்றது இன்னும் சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கும். ஏற்கனவே பெரியார் அவர்களுடைய புக்கு வரும்போது அந்த கவர் ஃபோட்டோவை காட்டி எல்லாருமே ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, ஃபோட்டோஸ் எடுத்து போட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு விஜயோடைய ஆடியன்ஸுன்றது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. அப்போ இவர் விஜய் வெளியிடுறாரு, திருமாவளவன் அவங்களை எஜுகேட் பண்ணுறாரு அப்படின்னும் போது அது என்ன மாதிரியான ரீச்சை பீப்புள் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்து, அரசியல் காரணத்தெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்னது மாதிரி சமூக காரணங்களுக்காகவாவது திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போலவே அம்பேத்கரை வீடு வீடாக கொண்டு செல்றதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு கருவி. தூக்கி வைங்க, அரசியல் தூக்கி ஓரமாக வைங்க, 1 வருஷம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். அம்பேத்கரை எல்லாத்தையும் ரீச் பண்ணுறதுக்கு, அதுவும் விஜய் வாயால் அதை பேச வச்சோன்னா 4 பேர் விஜய் ஃபேனில் ஒரு 4 பேர் படிக்கிறான்னு வச்சுக்கலாம். அது எவ்வளோ பெரிய விஷயமா? சமூகத்துக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள்.
அந்த வாய்ப்பை திரும்ப தவற விட்டு விட்டார். அது பேசுவதற்கு ஒன்றுமில்லை. திமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னா அதிமுக கூட தான் கூட்டணி அப்படின்ற நிலைமை வருது அப்படின்னு வைங்களேன். இப்போ திருமா அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரியே ஸ்டாலின் அவர்களுடைய மனசு புண்படும்படி நடந்துடுறாரு. கூட்டணியில் ஏதோ விரிசல். அப்போ அதிமுக கிட்ட போய் நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு நாள் தள்ளப்படுறாரு அப்படின்னா அந்த டைமில் இப்போ பிஜேபியில் அதிமுக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு. ஒருவேளை எதிர்காலத்தில் பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அங்கே திருமாவும் அதிமுகவும் சேர்ந்து இருக்கிறதுக்கான பிரச்சனை வந்துடும் பயப்படுறாரோ? மாலதி, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திருமா சொந்தமாக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் என்ற அமைப்பின் தலைவர் தான் திருமாவளவன். ஒரு கூட்டணி கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் திருமாவளவன் சிலுவை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிறது ரொம்ப வேலிட் பாயிண்ட்டு. இந்த அச்சம் திருமாவுக்கே இருக்கும்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதிமுக பக்கம் போகிறாருமா, 26 நெருக்கத்தில் அதிமுக அப்படி லேசாக பிஜேபி பக்கம் போகுது, கூட்டணி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பாஜக எதிர்ப்பை எங்களுடைய லட்சியமாக விடுதலை சிறுத்தைகள் வைத்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முடிவு அதிர்ச்சி அளிக்கிறது. நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுகிறோம். இதுதானே நிலைப்பாடு. முடிஞ்சு போச்சா? ஐயோ இல்லைங்க, ஏடிஎம்கே சேர்ந்துட்டாங்க, ஒரு வழியில் பரவாயில்ல, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கிறோம், உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலையே. அந்த டைமில் திமுகவும் இல்லாமல் அதிமுகவும் இல்லாமல் தனித்து விடப்படுவோம் அப்படின்ற ஒரு காலத்தில் தேர்தல் செத்து போயிருவீங்களா? எம்எல்ஏ எம்பி போஸ்ட் இல்லைன்னா சொல்லுங்கள். தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு தானே 90கள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. 98 தானே வர்றீங்க நீங்கள் அரசியலுக்கு. நீங்கள் அதிகாரம் வந்துடுச்சு. அதிகாரத்தை இன்னொன்று எப்படி பார்த்தாலும் நீங்கள் இன்னும் 3 வருஷத்துக்கு எம்பி தானேம்மா. என்னம்மா கெட்டு போச்சு? தனி சின்னத்தில் தானே என்ன இருக்கீங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? நீங்கள் சொல்கிற நெருக்கடி என்னால் புரிஞ்சுக்க முடியுது, வரலாம் அப்படிப்பட்ட சூழல். அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன செத்து போயிடுவீங்களா? கட்சி கலைச்சிடுவீங்களா? தலித்துகளின் விடுதலைக்காக ஒரு அமைப்பை நடத்தக்கூடிய நீங்கள் ஒரு தேர்தலில் மிஸ் பண்ணிட்டீங்கன்றதுக்காக அமைப்பை கலைச்சிருவீங்களா? இல்லை. சரிம்மா, நீங்கள் சொல்கிற லாஜிக் படியே வச்சுக்கலாம். 2016 மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு பரிசோதனையை செய்த திருமாவளவன் விஜயோடு சேர்ந்து ஏன் இதை செய்யக்கூடாது? இந்த பரிசோதனையை நீங்கள் சொல்கிறது லாஜிக்கல். இங்கிட்டு திமுகவும் நீங்கள் திருமா நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்கள். அந்த பக்கமும் திமுகவும் கதவை அடைச்சிருச்சு, இவங்களும் கதவை அடைச்சிட்டாங்க. அப்படின்னா திருமா என்ன பண்ணுவார் அப்படின்ற அந்த இது இருக்குது. விஜயோடு சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியதான். இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இப்படி தான் அரசியலை கால்குலேஷன் பண்ணணும். அதிமுக ஒருவேளை பாஜக பக்கம் போய்விட்டால் திமுக பக்கம் பாமக போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று, அதிமுக பாஜக பக்கம் போனால் லாஜிக்கலி பிஎம்கே வில் பி வித் ஏடிஎம்கே. கரெக்டுங்களா? அப்போது திமுக வேறு வழி இல்லாமல் திருமாவை கூப்பிட வேண்டி வருமா வராதா? அவ்வளோதானம்மா கால்குலேஷனை. உங்களுக்கு நார்த்தை பேலன்ஸ் பண்ணணும். இது ஏடிஎம்கேக்கு நெருக்கடி, டிஎம்கேக்கு நெருக்கடி. உங்கள் ஆர்குமெண்ட் படி வச்சுக்கோமா. பிஜேபி கூட கூட்டணி வச்சுது ஏடிஎம்கே. பிஎம்கே எங்கேம்மா இருக்கும்? பிஎம்கே எங்கே இருக்கும்? அதிமுக கூட தான் இருக்கும். அப்போது வேறு வழி இல்லாமல் கெஞ்சு வாங்கி திரும்ப கிட்ட. கரெக்டாக? நார்த்தில் ஆள் இல்லைங்க, கொஞ்சம் இதுதானே பொலிட்டிக்கல் கால்குலேஷனு. அப்போ நீங்கள் திருப்பி நீங்கள் முறுக்கணும். 20 சீட்டு கொடுத்தா தான் வருவேன். இல்லைன்னா ஒன்றை தோக்கடிக்கிறதுக்காக விஜய் கூட சேர்ந்து உனக்கு எடுத்து விடுவேன். பண்ண முடியுமா? முடியாதா? அவ்வளோதான். இது சொல்லாமான்னு தெரியல. இப்போ பொதுவாகவே டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் திருமாவளவனை வெளியே வா, எந்த கட்சி கூடயுமே கூட்டணி வைக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்படி வைக்க முடியாதுன்னு அதாவது இவர் ரிப்ளைலாம் கொடுத்துருக்காரு திருமா அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அந்த டைமில் நீங்கள் உள்ளே இருந்தீங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் சொன்னது, மெட்ராஸை நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஆள முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப போல்டாக கொடுத்தாரு. ஸோ இப்போ ஒருவேளை திருமா அப்படி நீங்கள் சொல்கிறீங்கல்ல திமுக நெருக்கடி வரும்னு சொல்லிட்டு, உண்மையை சொன்னால் நம்மளுடைய முதலமைச்சர் தொகுதியிலேயே அலற விடலாம். ஒருவேளை திருமா வெளியே இருந்தாருன்னா. அவர் அதாவது அந்த இடத்துலலாம் தலித்துகள் தான் அதிகமாக இருக்காங்க. அதற்காக அமைப்பை கட்டி நீங்கள் சொல்வதை செய்ய முடியும். நீங்கள் ரஞ்சித் அவர்கள் எந்த அடிப்படையில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருன்னா, வெள்ளக்காரங்காலத்திலேருந்து இங்கே பூர்வ குடிகள் பறையர் சமூக மக்கள், ஓகேங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான சென்னையில் இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்களில் உயர்நீதிமன்றம் உட்பட பெரும்பாலான கட்டிடங்கள் பறையர் சமூக மக்களின் உழைப்பால் வந்தவை. இன்றும் உழைப்பாளி மக்களாக இருக்கக்கூடியவர்கள் பறையர் சமூக மக்கள். அதனால தான் சென்னை வட தமிழகத்தில் அவர்கள் வலுவாக இருக்கிறார்கள். ரஞ்சித் அவர்களோட ஆதங்கம் என்னென்னா, நீங்கள் வெறும் வாக்கு வங்கியாக உங்களை யூஸ் பண்ணுறாங்க. ரஞ்சித்து கிட்டத்தட்ட என்னோட நிலைப்பாடு தான். உங்களை வாக்கு வங்கியாக யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் பலத்தை காட்டுங்கன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் என்ன சொல்கிறேன், ஏன் இன்றைக்கி முன்னாடி ஆப்ஷன் இல்லை மாலதி? நீங்கள் சொன்னது மாதிரி முன்னாடி இதை விட்டா அது விட்டா இதுன்னு இருந்துச்சு. இன்றைக்கி விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா? அதுக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழா பயன்பட்டுருக்கோம் இல்லைங்களா? மேடையிலேயே தேவைப்பட்டால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேருவோன்ற இண்டிகேஷனை திமுக அதிமுக 2 கட்சிக்கு கொடுங்க. முன்னாடி எங்களுக்கு வேறு வழி இல்லை.
வைகோ வளைஞ்சேத்துக்கிட்டு மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு புட்டுசந்துக்கு போயிட்டான். இன்றைக்கி விஜய் என்பவர் எங்களோடு இருக்கிறார்ன்றத இந்த 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 எண்ணத்தை திமுக 2 பேருக்கு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா 2 கட்சி மரியாதை நடத்துமா? ஏன் இந்த சான்ஸை மிஸ் பண்ணுறீங்க? இந்த சான்ஸை நீங்கள் உருவாக்கி இருக்கணும்ல. ஒரு மெசேஜை 2 பார்ட்டிக்கு சொல்லியிருக்கலாமாப்பா? சொல்லிருக்கலாம். தேவைப்பட்டால் உங்கள் 2 கட்சிகளின் வெற்றி தோல்வியை நானும் விஜயும் சேர்ந்து தீர்மானிக்கும் சூழ்நிலைக்கு போவோம்ன்றதை சொல்லியிருக்கலாமா? யார் மிஸ் பண்ணது? இதுதான் எனக்கு வருத்தம். இதனால தான் கோயில் யானைன்றேன். நீங்கள் ஒரு தேர்தல் புறக்கணிப்புலேருந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன தயக்கம்? ஏன் அடிமை சாசனம் எடுத்து கொடுத்து விட்டு அமர்ந்திருக்கிறீர்கள்? அதுதான் எனக்கு வருத்தம். அதெல்லாம் தாண்டி இன்விடேஷனில் கூட வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு தான் போட்டிருக்காரு. கவனிச்சிங்களா? அதை செயலாளர் கூட போடலாம். நீங்கள் இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ அர்ஜுன் போட்டால் என்ன வேற ஆதவ அர்ஜுனா? விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளராக இல்லாமல் போய்விடுவார் அவர். எவ்வளவு குழந்தைத்தனமாக இருக்கிறது பாருங்க. இது ஆதவ அர்ஜுன் வந்து திருமாவட்ட கேட்டுக்கிட்டு தான் போட்டிருப்பார். வேண்டாம் தம்பின்னு இருப்பார். கட்சி பேரை யூஸ் பண்ணாது தம்பி. கேட்டு போட்டிருக்க மாட்டார். திருமாவளவர்களே சொல்லியிருப்பார் கட்சி பேரை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ வருத்தம். ஒரு பவர்ஃபுல் தலைவராக திரும்ப வளரணும்னு பார்க்குறேன். அந்த ஆதங்கம் தான் பதிவு செஞ்சுட்டேன். சரி, சில நாட்களுக்கு முன்பு செய்தித்தாளில் வந்து ஒரு செய்தி வந்தது. என்னென்னா மதுரையில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து 2 இடத்துல கனிம வளங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குதா ஒரு நியூஸ் வந்தது. அதோட பின்னணி என்ன? அதில் மதுரை அதை சுற்றியுள்ள பகுதியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குது. என்ன சார் அது? மதுரையில் மேலூர் பகுதியில் அந்த பகுதியில் சுரங்கம் எடுக்க அனுமதி டெண்டர் விடப்பட்டுள்ளது. வேதாந்தா குழுமத்தை சேர்ந்த நிறுவனத்திற்கு அங்கே சுரங்கம் எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் வீதிகளில் இறங்கி பெரும் போராட்டங்களில் இறங்கினார்கள். மதுரை அமைச்சர் மூர்த்தி கூட இங்கே சென்று நான் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொன்னார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்கள் திமுக தான் மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டது என்று சொன்னார். உடனடியாக முதலமைச்சர் பிரதமருக்கு மதுரையில் சுரங்கம் எடுக்க நீங்கள் அனுமதிக்கவே கூடாது அப்படின்ட்டு ஒரு கடிதம் எழுதினார். இது 2 கட்சிகளுக்கும் இடையே வார்த்தை போர் நடந்தது. நீ தான் அனுமதி கொடுத்த அப்படின்ட்டு இவங்க சொல்ல, அவங்க வந்து நீ ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி கொடுக்கலையா அப்படின்ட்டு அவங்க பேச, அண்டு அதிமுக தான் இதற்கு அனுமதி கொடுத்ததுன்னு திமுக குற்றம் சொல்லிச்சு. அப்புறம் முதல்வர் பாருங்கள் அக்கறையோடு சுரங்கம் எடுக்க அனுமதி கொடுக்காதீர்கள் என்று கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதில் உண்மை என்னவென்றால் ஆகஸ்ட் 2023 மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட், கனிம வள சட்டத்தில் ஒரு திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வருகிறது. அதற்கு முன்பு ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். எல்லா மாநிலங்களிலும் இயற்கை வளங்கள் இருக்கின்றன. இந்த மெட்டல்ஸ் உள்ள இந்த கிராண்ட்ஸ் மினரல்ஸ் இருக்குது. இத்தனை நாட்களாக தொழில்துறையின் கீழ் ஒரு பிரிவாக இயங்கி வந்த இந்த இயற்கை வளத்துறையை தமிழகத்துக்கு தேவையான இயற்கை வளங்களை நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும், நாம் எடுத்து மத்திய அரசுக்கு விற்பனை செய்ய வேண்டும், அல்லது இதை ஏலம் விட்டு தனியாருக்கு விட்டு நாம் அதற்கான வருவாயை பெற வேண்டும் என்பதற்காக திராவிட மாடல் அரசு தான் முதல் முறையாக இயற்கை வளத்துறை என்ற நேச்சுரல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒரு துறையையே உருவாக்கி திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்களிடம் அந்த துறை இப்போது இருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகஸ்ட் 2023 இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்து எங்கெங்கே கனிம வளங்கள் இருக்கின்றன என்பதை மாநில அரசுகளும் ஆய்வு செய்யலாம் என்ற அனுமதியை அப்போது தருகிறது. இந்த அனுமதியை மத்திய அரசு கொடுத்தவுடன் சரியாக அக்டோபர் 2023 தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறது. அது நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதில் அந்த நியூஸ் ரிப்போர்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தமிழ்நாடு சீக் சென்டர்ஸ் அப்ரூவல் டு மைன் 2 critical minerals. நியூஸ் ரிப்போர்ட் எப்படி ரீட் ஆகுதுன்னா, 18th October 2023 நியூஸ் ரிப்போர்ட் என்னென்னா, ஸ்டேட்ஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட், இயற்கை வளத்துறைன்னு ஒரு துறை புதுசாக உருவாயிருக்குன்னு துரைமுருகனோட துறை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுது. நேச்சுரல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் has sought permission from the union government to mine 2 critical minerals, molybdenum and tungsten. A top government official said the department has identified sites with deposits of these 2 minerals which have a variety of industrial uses. தொழில் பயன்பாட்டுக்காக பயன்படக்கூடிய 2 முக்கியமான கனிமங்கள் தமிழகத்தில் இருப்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். இதை எடுக்கிறதுக்காக மத்திய அரசுக்கு நாங்கள் கடிதம் எழுதியுள்ளோம்னு சொல்லிட்டு இந்த அஃபிஷியல் கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா, கோட் இது இந்த ஆஃபீஸர் சொன்னதை இதில் எழுதியிருக்காங்க. We are aware of the local and socio-economic concerns of the people and sought permission from the union government. இந்த கனிமத்தை எடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய தாக்கத்தை
உள்ளூர் மக்களிடம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னவென்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எழுதியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இது எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டு பொய்யாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த டங்ஸ்டன் வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த மாலிபிடினம் என்ற அந்த இன்னொரு மினரல் வந்து வேலூர் பகுதியில் இருக்கிறது. டங்ஸ்டன்ன்றது என்ன சொல்லுவாங்க, டங்ஸ்டன்ன்றது கொஞ்சம் ரேராக கிடைக்கும். ரொம்ப ரேராக கிடைக்கும். டங்ஸ்டன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த பல்பில் டங்ஸ்டன் ஒரு இது வரும். இப்போ நீங்கள் பழைய குண்டு பல்ப்லாம் பண்ண ஒரு மின்னடை வரும், அது சின்ன, அதில் தான் வந்து லைட் எரியும். டங்ஸ்டன் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் தான் வந்து எவ்வளோ ஹீட் பண்ணாலும் அது வந்து அப்படியே இருக்கும். இப்போ அந்த ஒரு தாங்கும். ஒரு பல்ப் இருக்குன்னா அந்த பல்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயின் போய் தான் அது எரிஞ்சு தான் வந்து அந்த வெளிச்சத்தை கொடுக்குது. ஓகேங்களா? அந்த மின்னிடை என்ன பண்ணணுமா, ரொம்ப நேரத்துக்கு ஒரு 4000 ஹவர்ஸ் 5000 ஹவர்ஸ்னு சொல்லிட்டு ஹீட்டை தாங்கும், கண்டக்ட் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப ரேராக கிடைக்கிற ஒரு மெட்டீரியல். இது என்ன தான் தமிழக முதல்வருக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியாத வகையில் தான் இன்னொரு ஆங்கிள்லேருந்து இதை பார்க்கணுன்னா, தமிழக அரசு கடுமையாக நிதி தட்டுப்பாட்டில் சிக்கி கொண்டு இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஊரில் கிடைக்கிற மினரல் நம்ம எடுத்து நாமளே ஏலம் விட்டோன்னா, இந்த மினரல்ஸ் ஆக்டின் படி தமிழக அரசு தான் லைசன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ஏலம் விட்டாலும் லைசன்ஸை தமிழக அரசு தான் கொடுக்கணும். தமிழக அரசு வந்து மறுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் முடியாது. இந்த ஆக்ட்லேயும் அது க்ளீனாக இருக்குது. நீங்கள் இப்போது ரேர் மினரல்ஸ் இருக்குல்ல, தோரியம், இந்த அணுசக்தி தொடர்பான மினரல்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஓவர் ரைடிங் பவர்ஸ் இருக்குது. ஆனால் இது போன்ற மினரல்ஸுக்கு மாநில அரசோட முடிவே இறுதியானது. நினச்சாங்கன்னா கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மேலூர் பகுதி மக்கள் வந்து போராட்டத்தில் இறங்கியவுடன் தமிழக அரசுக்கு பதட்டம். வழக்கம் போல் இவங்க தான் எழுதுனாங்க, இது வெளியில் வருன்றதையும் எதிர்பார்க்கல. இன்னொன்று நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸை தவிர வேறு எங்கேயுமே இந்த மேட்டர் ரிப்போர்ட்டும் ஆகலை. நான் அந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் இருக்கக்கூடியவர்களிடம் விசாரித்த போது நாங்கள் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு தாங்க நாங்கள் சொன்னோம். சரி, ஏன் இந்த ஸ்டோரியை பண்ணிக்கன்னு கேட்டேன். திடீர்னு இந்த ஸ்டோரியை பண்ண வேண்டிய தேவை என்னென்னா அவங்க தான் கூப்பிட்டு பண்ண சொன்னாங்க. அப்போ அந்த ஆஃபீஸருக்கே விருப்பம் இல்லை? இல்லை, ஸ்டோரி பண்ண சொன்னாங்கன்னா, அதாவது தமிழ்நாடு வந்து இந்த கனிம வளங்களை எடுத்து பயன்படுத்தி நிதி ஆதாரத்தை அதிகரிக்கிறதுன்றது செய்தியாகணுன்றதுக்காக கூப்பிட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. இது பிரச்சனையாகன்றது தெரியல. புரியுது. இல்லை, சில நல்ல அதிகாரிகள் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி மினரல்ஸ் எடுக்கிறாங்க, இதனால் மக்கள் பாதிப்படைவாங்க, அட்லீஸ்ட் அப்படியும் இருக்கலாம். ஆனால் இந்த ரிப்போர்ட்டை படி பார்த்தா இது தமிழ்நாடு இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்துகிறது என்று பெருமை துணிக்கக்கூடிய துணியில் தான் இந்த ஸ்டோரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டோரி வந்திருக்கு. மதுரையில் இந்த டெண்டர் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் அங்கே பரவிடுச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த பகுதி மக்கள்கிட்ட. பரவின உடனே டக்குன்னு ரோட்டில் உட்காந்து பிரச்சனை ஆன உடனே ஒருத்தரும் போய் மீண்டும் வந்து அதிமுக அரசு தான் இதை ஏலம் விட்டது இப்படி பண்ணிச்சுன்ட்டு ஒரு 2019ஆம் ஆண்டு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஹேண்ட்புக்னு ஒன்று இருக்குது. அந்த ஹேண்ட்புக்கில் மதுரையில் இந்த மாதிரி மினரல் இருக்குன்னு சொன்னோன்னே எடப்பாடி பழனிசாமி தான் இதுக்கு காரணம்லாம் சொல்லியிருக்காரு. உன்னது என்னவென்றால் திமுக அரசு அக்டோபர் மாதம் கடிதம் எழுதியிருக்கு. அது எப்போ எழுதுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்ட் பார்லிமெண்ட்டில் வருது இல்லை, இந்த ஆக்ட் வந்த பிறகு இவங்க லெட்டர் எழுதி எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. அதுலேயே வந்து இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன எழுதியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். The state is looking at joint ventures to develop the mines for the 2 minerals. ஸ்டேட்டு மாநில அரசு வந்து இந்த மாதிரியான மைன்ஸ் எல்லாம் யார் கூட பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு மினரல்ஸ் என்ற பொதுத்துறை நிறுவனத்தை நாம் வச்சுருக்கோம், டாமின்னு சொல்லுவாங்க. அந்த டாமின் நிறுவனம் வேறு தனியார் நிறுவனங்களோட சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக அதில் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு தான் இதை மைன் பண்ணுறதுக்கு கடிதம் எழுதுச்சுன்றது தான் உண்மை. சரிங்க சார், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும். உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு அரசியல் சந்திக்கலாம். நன்றி.